3 வகையாக வந்து வெப்சைட்ஸை தயாரிப்பாங்க. நிறைய வகைகள் இருந்தாலும் நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறேன். HTML, CSS, JavaScript, Bootstrap, React, Angular. சேலரி தரமான சேலரிங்க. எவ்வளோ அண்ணா சேலரி கிடைக்குன்னா வந்து குறைந்தபட்சமே வந்து எனக்கு பேனா தேவைப்படுது. 1 பேனா, 2 பேனா, 3 பேனா, 4 பேனா, 5 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேனாவாக இருக்குங்களேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது மார்க்கருக்கான பேனா, இது வந்து ஹைலைட்டர் பேனா, இது ரெண்டுமே கருப்பு பேனா, இது ப்ளூ பேனா. இந்த மாதிரி பிரிக்கிறதுங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாதாரண பேனாலே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா லட்சக்கணக்கான டேட்டா ஃபேஸ்புக்லையும் லிங்க்டின்லையும் ட்விட்டர்லையும் இருக்குது. இதெல்லாம் எப்படி தாங்க பிரிக்க போகிறாங்க? இதை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க? ஒன்றுமே புரியலையே. ஒரு பிஸ்னஸ் அதை பயங்கரமாக கொண்டு போகணும், ஒரு ப்ராடக்ட் அதை பயங்கரமாக எல்லாருக்கும் கொண்டு போனால் 2 வகையாக பண்ண முடியுங்க. ஒன்று அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டை தயாரிக்கலாம், அப்படி இல்லைனா அதுக்குன்னு ஒரு மொபைல் ஆப் தயாரிக்கலாம். வெப்சைட்னா என்னங்க? நீங்கள் ஒரு URL, அதாவது ஒரு பேரை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, அதை வந்து வேர்ல்டு வைட் வெப் பண்ணுற இன்டர்நெட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்டை நீங்கள் தயாரித்து அங்கே போட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த வெப்சைட்டை பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க, உங்கள் ப்ராடக்ட், உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இது மூலமாக வந்து நாம உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த வெப்சைட் மூலமாக பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டை தயாரிக்கிறதா வந்து வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குங்க. யாராவது இங்கே அண்ணா நான் ஃபியூச்சரில் செம்ம கேரியரில் போய் ஜாயின் பண்ணணும், அண்ணா கோடிங் லைட்டாக கற்றுக்கிட்டு ஃபியூச்சர் சூப்பராக இருக்கணும், நல்ல சேலரி, எனி இயர் பாஸ் அவுட், எனி டிகிரி, யாராவது ஒருத்தங்க ஐடிக்குள்ளே போனால் ஃபுல் ஸ்டாக்ன்ற இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. நான் உங்களோட அண்ணன் மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கின மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனலுங்க வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv Infotech. வெல்கம் டு சேனல். ஸோ வெப் டெவலப் பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. முதல்ல வந்து அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா வந்து அப்ளிகேஷன் தயாரிக்கணும், ஆப் தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த அப்ளிகேஷனா என்னதுங்க? ஸோ அப்ளிகேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அப்ளிகேஷன்னா என்னன்னா வந்து இந்த அப்ளிகேஷனை தயாரிக்கணும்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ளிகேஷனில் 3 வகையாக மேஜராக பிரிப்பாங்க. நிறைய வகைகள் இருந்தாலும் 3 வகையாக மேஜராக பிரிப்பாங்க. ஒன்று வந்து நான் ஒரு பில்லு போடணும், சரவண பண்ணல ஒரு பில்லு போகிற ப்ராஜெக்டை பண்ணுறேன் அப்படின்னா அது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதுவே வந்து வெப்சைட்டில் இன்டர்நெட்டில் தெரியணும்பா, ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் க்ரோமில் போயிட்டு www.google.com அடிக்கிறேன்னா அது வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஆப்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பாக தயாரித்து மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கிறதுங்க. ஸோ இந்த மாதிரி 3 வகையாக வந்து அப்ளிகேஷனை பிரிப்பாங்க. அண்ட் இதை தயாரிக்கணும்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ஹைலைட்டாக வந்து நான் இந்த வெப்சைட்டில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. வாட் இஸ் எ வெப்சைட்? வெப்சைட்னா என்னதுங்க? சரிங்க, இதில் வந்து வெப்சைட்டை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க, வெப்சைட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சூப்பருங்க. ஆக்சுவலாக வெப்சைட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது நான் வந்து ஒரு வெப் பேஜ் ரெடி பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டு, இந்த ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, இவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஜில் தயாரிக்கிறேன். இந்த பேஜில் தயாரித்து எடுத்துகிட்டு போய் வெப்சைட் சர்வரில் நான் போட்டுருவேன். இன்டர்நெட்டில் போயிட்டு வந்து அதுக்கு இந்த ஒரு வெப்சைட்டோட பேர் www.KaaShivInfo.com இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இன்டர்நெட்டில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். இது இப்போ தான் URLன்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த URL அடித்தா அந்த வெப்பேஜ் எனக்கு வந்து எல்லாருக்கும் வரணும். அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, இதுதான் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டில் வந்து நிறைய வெப்பேஜ் இருக்கும். அந்த வெப்பேஜில் வந்து அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட ப்ராடக்ட்டு, அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், யார் நடத்துகிறா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வச்சுருக்கிறது தான் ஒரு வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெப்சைட்னா என்னன்றதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பட் ஆனால் ஒரு வெப்சைட் எப்படி தான் வேலை செய்யும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரி, ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து முன்னாடி நான் சொல்லிட்டேங்க, அதே மாதிரி தாங்க. அதாவது எப்படின்னா வந்து நம்ம வெப் பேஜஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு வெப் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணிவிட்டு வந்து
அதுக்குன்னு ஒரு சர்வரை ஹோஸ்ட் பண்ணி அது பார்த்தா ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்டில் இருப்பதை தான் ஹோஸ்டிங் என்று சொல்வார்கள். இந்த வெப்சைட்லாம் எடுத்து அந்த ஹோஸ்ட் சர்வரில் போட்டுருவாங்க. ஓகேவா? ஹோஸ்ட் சர்வரில் போட்டு அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா யாராவது அந்த வெப்சைட்டோட பேஜ் அடித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வருக்கு போய் அந்த வெப்பேஜ் எடுத்து வந்து உனக்கு காமிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய வெப்சைட் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா வந்து வெவ்வேறு வகைகள் இருக்குங்களா, அந்த டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் வெப்னு வச்சுக்கங்களேன். ஆக்சுவலாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு வெப் பேஜஸாக தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அட்வான்ஸாக வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 வகையாக வந்து வெப்சைட்ஸை தயாரிப்பாங்க. நிறைய வகைகள் இருந்தாலும் மேஜராக 3 சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என் கம்பெனி இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம், கோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸ்டாட்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தரது ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பேஜை மட்டும் எடுத்து சர்வரில் போட்டுருவாங்க, எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக் வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வெப்பேஜ்லேயே வந்து டேட்டாவெல்லாம் வந்து லோட் பண்ணலாம், டேட்டாவை கொடுக்கலாம், டேட்டாவை எடுக்கலாம், எல்லாம் ஒரு டேட்டா பேஸும் இன்வால்வ் ஆச்சுன்னா அது டைனமிக்காக மாறக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு வெப்சைட் தான் டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் மூணாவது இன்னும் அட்வான்ஸாக வந்துச்சு, ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்னு சொன்னாங்க. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணலாங்க, ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம், எல்லாமே. அதாவது டைனமிக் வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான வெப்சைட்டை தான் இ-காமர்ஸ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. இந்த 3மே கற்றுட்டிங்கன்னா நீங்கள் செம்ம ப்ரொஃபைலுங்க, வேலை வாய்ப்புகள் அவ்வளோ இருக்குங்க. ஒரு வெப்சைட் நம்ம தயாரிக்கிறோம், ஒரு காரை தயாரிக்கிறோம் அப்படின்னா வந்து ஆனால் நான் டயர் நான் மாற்றுவேன்னா, ஆனால் நான் சீட்டில் நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு வெவ்வேறு வகையாக பிரிச்சுடுவாங்க. அந்த மாதிரி வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி இதுக்கு பிரித்து நம்ம பண்ண முடியுமா, இல்லை மொத்தமாக தான் பண்ண முடியுமா, என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குங்க, அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து 3 வகையாக வந்து வெப் டெவலப்பர்ஸாக பிரியலாங்க. ஓகேவா? ஒருத்தன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். இன்னொருத்தன் பேக் அண்ட் டெவலப்பருங்க. இன்னொருத்தன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. ஃப்ரண்ட் இருக்கும் பேக் எல்லாம் தெரிஞ்சுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆக பிரிப்பாங்க டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அண்ணா நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறேன், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட் ஸ்ட்ராப்பு, ரியாக்டு, ஆங்குலர், இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஒரு வெப்பேஜை அழகாக காண்பிக்கும் தன்மையை மட்டும் கற்றுக்கொள்வது, அதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா இந்த ஃப்ரண்ட் அண்டில் கொடுத்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் கொடுத்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து உனக்கு தரதுங்க, அதுதான் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்க. PHP, .NET என்ற C#, ஜாவாங்க, இல்லை வந்து லைக் பைத்தான், இந்த மாதிரி லாங்குவேஜஸ் மூலமாக பண்ணுறதுங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் அண்டில் ஷோ பண்ண டிசைனிங் ஃப்ரண்ட் அண்டுங்க, டேட்டா பேஸு கூட இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரது பேக் அண்டுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணுற ஒருத்தன் தான் நம்ம கெத்தான ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருங்க. நீங்கள் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டாக படிச்சிருங்க. ஏன்னா முழு வெப்சைட்டும் உனக்கு தயாரிக்க கற்றுட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோப் ரொம்பவும் அதிகமாக இருக்குங்க. ஒரு வெப்சைட்டையோ ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், இல்லை இதில் இது வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபல்ஸ் சரிங்களா, அந்த மாதிரி வந்து ஏதாவது பிரின்சிபல்ஸ் இருக்குங்களா ஒரு வெப் டெவலப்மெண்ட்டை நம்ம தயாரிக்கிறதுங்க, இந்த அவுட்கம் இப்படி இருக்கணும் அப்படின்னா ஏதாவது பிரின்சிபல்ஸ் இருக்குங்களா, அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். சார் 4 பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியமானதாங்க. ஒரு வெப் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு வெப்சைட் நீ தயாரிக்கிறனா அது எந்த அளவு பிரயோஜனம் இருக்கியா, அதுதான் அந்த 4 விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். 4 பிரின்சிபல்ஸுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பெர்சீவபிள், அதாவது நீ சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக தான் சொல்லியிருக்கியா, அந்த எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியா, அது பெர்சீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்சீவபிளாக இருக்கணும் உங்களோட வெப்சைட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பரபிள், ஒழுங்காக கிளிக் பண்ண எல்லாம் வேலை செய்யணியா அப்படின்னா அது ஆப்பரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அது புரியுற மாதிரி இருக்கணுங்க. நிறைய வெப்சைட் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம், கண்டென்ட் இருக்கும், சக்கச்சக்கன்னு இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணுங்க. அண்ட் ரோபஸ்ட்டுங்க. ரோபஸ்ட்னா அந்த வெப்சைட்டு மொபைல்லையும் நல்லா தெரியணும், கம்ப்யூட்டர்லையும் நல்லா தெரியணும், டேப்லையும் நல்லா தெரியணுங்க, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், அப்படின்னு எல்லா தனித்துவமும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா கெத்து தான். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, எனக்கு எல்லாமே ஐடியா கிடச்சிருங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் சொல்லுங்கள், ஒரு கான்ட்ரி ரீசன். ஆனால் நான் ஒரு மெக்கானிக்கலில் இருக்கேன், ஒரு சிவிலில் இருக்கேன்னா நான் ஏன் இதை படிக்கணும், என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஏன் நான் மற்ற ஃபீல்ட் போகக்கூடாது, நான் ஏன் இது படிக்கணும் ஐடியில், அதுக்கு எதனா ஒரு ரீசன் இருக்குங்களா, என்ன அட்வான்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? வெப் டெவலப்மெண்ட்னாவே கெத்து தான். ஏன் அப்படின்னா வந்து 5 முக்கியமான ரீசன் சொல்கிறது இல்லாமல் நிறைய ரீசன் இருக்குங்க. வெப் டெவலப்மெண்ட் ப்ரொஃபைலில் நீங்கள் பில்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து எனி டிகிரி எனி இயர் பாஸ் கண்ணு மூட்டி படிச்சுடு, அண்ணன் சொல்கிறது கேளு, படி, செம்ம ப்ரொஃபைலுங்க. ஓகேவா? சரி, நான் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ரீசன் ஏன் நான் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும்னு நான் சொல்கிறேங்க. 1, ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? எனி டிகிரி எனி இயர் பாஸ் நான் சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன வேணும், செம்ம ஈஸிங்க, யாராக இருந்தாலும் படிக்கலாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் ஒர்க் ஃப்ரம் எனிவேர்.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா லேடிஸ்க்கு ஃபுல் ஸ்டாக்கு கண்டிப்பாக படி செம ப்ரொஃபைலுங்க. சேலரி தரமான சேலரிங்க. எவ்வளோ அண்ணா சேலரி கிடைக்குன்னா வந்து குறைந்தபட்சமே வந்து ஒரு 3 வருஷத்தில் ஒரு 60,000 70,000ங்க. 5 வருஷத்தில் 1 லேக்ன்றது குறைந்தபட்ச சேலரி தான். அண்டு ஃபாரின்லாம் போயிட்டு ஒரு வள்ளிலாங்க 5லேருந்து 6 லட்சம் மாத சம்பளம் 5லேருந்து 6 லட்சம் எடுக்கலாங்க. ஹைலி பெய்டு சேலரிங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணா நான் வேலைக்கெலாம் போக விருப்பம் இல்லைண்ணா, வீட்லேயே ஃபேமிலிலாம் பார்த்துக்கணும்னா, இல்லை நான் ஊர்லேருந்து எதாவது பண்ண ஆசைப்பட்றேன், ஏதாவது சான்ஸ் இருக்கானான்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணலாங்க. ஓகே, கம்பெனியில் நான் வேலை செய்ய விருப்பம் இல்லாதவங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது அண்ட் ஃப்யூச்சர் கேரண்டி, செம்ம ஃப்யூச்சர் இருக்குங்க. அதனால் தைரியமாக படிக்கலாங்க. அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு கேரண்டி நான் தரேன் 100 ரூபா பத்திரத்தை எழுதி தரேங்க, கேரண்டியாக நான் தரேங்க. அந்தளவு ப்ரொஃபைலுங்க, தைரியமாக படிக்கலாங்க. சரிங்க, ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஸ்டெப் இருக்கும் இல்லைங்களா, ப்ரொசீஜர் இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு வெப்சைட் தயாரிக்கிறது ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆனால் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, அது என்னங்க 5 ஸ்டேஜ் அப்படின்னு கேட்கலாம். அந்த 5 ஸ்டேஜ் முதல் ஐடியேஷன் சொல்லுவாங்க. முதல்ல நீ எப்படி வெப்சைட் பண்ண போகிற, என்னெல்லாம் எங்கெல்லாம் வேணும், எப்படி கொண்டு போகிறப்போ ஒரு டெம்ப்ளேட் ஐடியாவை மாதிரி டிசைன் பண்ணி யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பக்காவாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் என்ன டெக்னாலஜியில் பண்ணுறது, ஓகேவா, அது பக்காவாக டிசைன் பண்ணிவிடுங்க, ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணிவிடுங்க. பண்ண பின்னாடி டெவலப்மெண்ட்டு, ஓகேவா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் டேட்டா பேஸில் போய் என்ன பண்ணணுன்ட்டு அந்த டெவலப்மெண்ட்டை பண்ணிடணும். 4வது பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக எல்லாம் வேலை செய்ய தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு 5வது அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். நாமளாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 5 ஃபேஸாக பிரித்து வெப் டெவலப்மெண்ட் நாங்கள் சொல்லுவோங்க. ஸோ நிறைய கேள்விகளுங்க, அதுக்கான நிறைய பதில்களும் நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீல்டுங்க, எவர் கிரீனான ஃபீல்டுங்க, யார் வேணாலும் படிக்கலாங்க. இங்கே இந்த வீடியோ பார்க்குற எனி டிகிரி, எனி இயர் பாஸ் அவுட், லைஃப்பில் ஜெயிக்கணும், நல்ல சேலரி, வெளிநாட்டுக்கு போகணுன்ட்டு யார் நினச்சாலும் தைரியமாக இறங்குங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.